எனக்கு என்னை பொறுத்த மட்டும் நான் டைவர்சிஃபைடாக தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஆள். ஐம் இன்வெஸ்டர். ஓகே. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் நாங்கள் பண்ணும்போதே ஒரே செக்டரில் டம்ப் பண்ண மாட்டோம். ஆட்டோ, ஐடி, டெலிகாம், பேங்க்கு இப்படி பிரித்து பிரித்து தான் நாங்கள் வாங்குவோம். அப்படி வாங்கும்போது கோல்டு இடிஎஃப்ல உங்களுக்கு இப்போ ஒரு 2-3 வருஷமாக தான் நிறைய பேர் சொல்லி தெரியும். ஆனால் இந்த கோல்டு இன்றைய கோல்டு ₹100 போகிறதெல்லாம் ஒரு 10 வருஷம் முன்னாடி ₹30 தான். சில்வர்லாம் ₹10, ₹5 வாங்கக்கூட ஆளே கிடையாது. ஏன் அதெல்லாம் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றிய நாலேஜ் புரிதல் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அதே மாதிரி 2வது பார்த்தீங்கன்னா, அது பெருசாக மூவ்மெண்ட் ஆகாது. ₹30 வாங்குனீங்கன்னா ஒரு வருஷம் முடிஞ்சாலும் அது ₹35 ₹40 நிற்கும். இது எதுக்கு இதில் போய் பணம் போட்டுக்கிட்டு, ஏன்னா வேகமாக ஏறணும்னு நினைக்கிறவங்க அந்த கோல்டு பீஸ்ன்னு சொல்லக்கூடியது இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ₹30,000 போட்டாங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, பேங்க்ல போட்டிருந்தா கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஆனால் இந்த கோல்டு பீஸா வாங்கி வச்சு என்ன வந்தது அப்படின்னு நினைச்சவங்கலாம் உண்டு.